இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொண்டு வாழ்கிறோம். அதில் தவறில்லை. பல சமயங்களில் மற்றவர்கள் நம்மை பார்த்து அனுதாபப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி நினைத்தால் நாம் எந்த விதத்திலும் வளர விருப்பமில்லாதவர்களாய் இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்காக நாம் மற்றவர்களிடத்தில் இரக்கமில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலும் மற்றவர்களின் வளர்ச்சியை பாதிக்காதவாறு பார்த்து கொள்வோம். சில சமயங்களில் நமது அனுதாபம் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு தடையாய் அமைந்து விடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உலகில் பிறப்பெடுக்கும் ஒவ்வொரு உயிரும் தன்னை பார்த்து எல்லோரும் வியக்க வேண்டும் என்றே விரும்புகிறது. இரக்கப்படுவதால் இயலாதவராய் ஆகிவிடுவதை விரும்புவதில்லை. தவழுகின்ற குழந்தை முதல் அடி எடுத்து வைக்கும் போது விழுந்து எழுந்தால்தான் நடக்க கற்றுக்கொள்ளும். விழும்போது அதை அனுதாபத்தால் அள்ளி எடுத்து ஐயோ என் குழந்தை விழுந்து விட்டதே என்று இடுப்பில் தூக்கி வைத்தால் அது நடைபயில வருடக்கணக்காகி விடாதா? மாறாக அதன் கையை பிடித்து நடக்க ஊக்கப்படுத்தினால் ஒரே நாளில் கூட குழந்தை நடைபயில வாய்ப்புள்ளது என்பதை புரிந்து கொள்வோம். மற்றொரு புறம் பார்த்தால் நம் அனைவரின் இதயமும் மற்றவர்களின் துயர் கண்டு துடிக்க மறுக்கிறது. பிறரது துன்பம் கண்டு துடிக்க முடியாத ஒவ்வொரு மனிதரும் ஊனமுற்றவர்தான். பிறருக்கு ஏற்படும் துன்பத்தை தனக்கு ஏற்பட்ட துன்பமாக நினைக்கும் உயரிய பண்பை நாம் பெறாதவரை நாம் அனைவரும் உயிருள்ள மிருகங்களாகவே கருதப்படுகிறோம். நம்மை சுற்றி வாழும் மனிதர்களின் வேதனை கண்டு துடிக்கும் போது மட்டுமே நாம் சிறந்த மனிதர்களாகிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். நமக்காக இயங்கும் இதயங்கள் அல்ல, பிறருக்காக துடிக்கும் இதயங்களே மனிதரின் ஒரே சாதனையாக இருக்க முடியும். அருட்சகோதரி தெரசாவை அகிலம் அனைத்திற்கும் அன்னை தெரசாவாக மாற்றியது எது தெரியுமா? நலிந்தவர்கள் மேல் அவர் கொண்டிருந்த இரக்கம்தான். எனவேதான் அன்னை தெரசாவை குறித்து கருவுற்றிருந்தால் நீர் உன் பிள்ளைகளுக்கு மட்டுமே தாயாகி இருப்பாய், ஆனால் கருணையுற்றதால் உலகிற்கே தாயானாய் என்று எழுதினார்கள். மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்டும் பண்பும் நமக்கு வேண்டும். அதே சமயத்தில் நாம் மற்றவர்கள் மேல் காட்டும் அனுதாபம் அவர்களின் வளர்ச்சியை பாதிக்காதவாறும் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுவோம். ஒரு முறை காவிரி ஆற்றுப்படுகையில் ஏழை விவசாயி ஒருவர் வாழைத்தாரை தூக்கி கொண்டு அருகில் உள்ள கோயிலை நோக்கி நடந்து சென்றார். தனது தோப்பில் விளைந்த முதல் விளைச்சலை இறைவனுக்கு காணிக்கையாக்குவது அவருடைய வழக்கம். அன்றும் அப்படித்தான் சென்று கொண்டிருந்தார். அப்போது பசியால் வாடிய ஏழை சிறுவன் ஒருவன், ஐயா ரொம்ப பசிக்குது, எனக்கு 2 பழம் கொடுங்க என்று அவருடைய பின்னாலேயே வந்து கொண்டிருந்தான். இவரோ கடவுளுக்கு படைத்த பின்தான் என்று கூறியபடியே கோவிலை அடைந்தார். இறைவனுக்கு காணிக்கையாக்கிவிட்டு பக்தர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டே அந்த ஏழை சிறுவனை தேடினார். ஆனால் அவனை எங்கு தேடியும் காணவில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதே உதவாமல் போனோமே என்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். நாமும் அந்த விவசாயியை போல அல்லாமல் நமக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நல்லது செய்து வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா? என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு
அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்பும் அடியார்க்கு அருளும் மரணே, எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல தொழிலால் களைப்பையாற்றுக. ரத்தம் நீட்ட மக்கள் தீய வழிக்கு திரும்பி விடாமல் ஆயர் நீரே அன்புடன் காத்து தீயவன் அரசை தொலைத்தளித்தீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே தயவாய் துயிலுற நேரம் தந்தே. தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினும் உணவோ மயக்கம் தவித்துமை உணர்க. இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே, சிறப்பார் மாட்சி உமக்கென்றென்றும் பிறப்பில்லா
கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11 முதல் 26 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 8, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 4 முதல் 8 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 35 முதல் 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தபோது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டுப் பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே.
இவை ஆவிக்குக் கிடையாதே. என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொன்ன பின்பு தம் கைகளையும் தம் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகியிருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வறுத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னைப் பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்தோரிடமிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் எதற்கும் அஞ்சாது துணிவுள்ளம் கொண்டு வாழவும், ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும்
இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 9. புனித வால்டேட் ரூடிஸ். பெல்ஜியத்தில் வாழ்ந்த வால்பர்ட் பெற்றில்லா பெற்றோருக்கு கிபி 7ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் வால்டேட் ரூடிஸ். மரியன்னையிடமும் ஆண்டவர் இயேசுவிடமும் பக்தியோடு இருந்த இவருக்கு இவரது பெற்றோர் வின்சென்ட் மெடல்கார் என்பவரை திருமணம் செய்து வைக்க இல்லற வாழ்வில் நுழைந்தார் வால்டேட் ரூடிஸ். 4 குழந்தைகளுக்கு தாயான வால்டேட் ரூடிஸ் தன் கணவருடன் இணைந்து எளிய மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். ஆண்டவரின் பணிகளை செய்து வாழ்ந்த இவரை பற்றி சிலர் அவதூறான கருத்துக்களை பரப்புதல் செய்ய மிகுந்த வேதனைக்கும் துன்பத்திற்கும் ஆட்பட்டார். இறை பக்தியில் சிறந்திருந்த இவரது கணவர் துறவியாக வாழ்வதற்கு விருப்பம் தெரிவிக்க வால்டேட் ரூடிஸ் இதனை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். தனது வல்லமை மிகுந்த ஜெபத்தினால் பலரின் வேண்டுதல்களை இறைவனிடமிருந்து பெற்றுத் தந்த வால்டேட் ரூடிஸ் தன் உடைமைகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு துறவறம் பூண்டார். தன் வாழ்நாள் முழுவதும் துயரத்தினை அனுபவித்து பிறரை மன்னித்து வாழ்ந்த வால்டேட் ரூடிஸ் கிபி 688ஆம் ஆண்டு இறைப்பதம் சேர்ந்தார். வால்டேட் ரூடிஸ் கல்லறையில் வேண்டி நின்ற மக்களுக்கு புதுமைகள் நிகழ திரு அவை இவரை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித வால்டேட் ரூடிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை பற்றி புறம் பேசுகின்ற மக்களை மன்னித்து அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் வசிக்கும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய பராமரிப்பு எவ்வளவு அற்புதமாய் நமது வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் எண்ணி பார்ப்போம். அற்புதமான காரியங்களின் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இந்த நாளிலே சிறப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் குடும்பத்திற்காக, உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அநேக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை நீர் அற்புதமாக வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த குடும்பம் உமக்கு மகிமை சேர்க்கின்ற விதத்திலே, உமக்கு சான்று பகிர்கின்ற விதத்திலே, உமக்கு சாட்சியாய் வாழ்கின்ற விதத்திலே எல்லா விதமான அருள் வளங்களையும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாருக்கு நீர் கொடுத்தருளும். இந்த மாதா தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசிரால், அருளால், ஆற்றலால், வல்லமையால் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் இன்னும் பறந்து விருந்து பல நாடுகள் எங்கும் இன்னும் சிறப்பாய் வளர்ந்திட கிருபை செய்தருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானவன் கபிரியேல் வாழ்த்து